செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறேங்க. அதுவும் மல்லிகைப்பூ செடி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து தரையில் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. அதனால் நான் வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தொட்டிலேன்னா அதுவும் வந்து நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இந்த க்ரோ பேக்கில் வச்சா எனக்கு வந்து மல்லிகைப்பூ செடி ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க. எனக்கு ஒரு செடி வந்து சுந்தரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்னொரு செடி வந்து என்னோட மகேஷ், என் ஃப்ரெண்டு மகேஷ் திருச்சி போனப்ப அவங்க வந்து பதியம் போட்டு வச்சிருந்து எனக்கு கொடுத்தாங்க. மல்லிகைப்பூ அப்படின்னாலே வந்து வெட்டி வைக்கிறத விட அதை பதியம் வச்சு வச்சாதான் ரொம்ப நல்லா வருங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து இருவாச்சி மல்லி, அந்த குண்டு மல்லி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் இல்லைங்களா, அந்த குண்டு மல்லி, இது 2 செடி தான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லா பூத்துருச்சுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம போய் அதுவும் அந்த மலர்ந்துருக்கும் போது அந்த பூவை பார்த்தாவே அப்படியே மனசுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்குங்க. நாங்கள் வந்து சாயங்காலம் மொட்டை பறிக்கிறதே இல்லை, நல்லா மலர்ந்ததுக்கு அப்புறமா தான் அதை பறிக்கிறதுங்க. இந்த சீசனுக்கு ரொம்ப நல்லாவே பூத்துச்சு. இதுக்காக நான் என்ன பண்ணேன், தொட்டியில தான் வச்சிருக்கேன், எப்படி இந்த அளவுக்கு பூத்துச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேங்க. இது வந்து இன்னைக்கு நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே நானே எங்க செடிக்கு வந்து அனுபவபூர்வமா எல்லாத்தையுமே அதுக்கு கொடுத்து அதையெல்லாம் உணர்ந்து அது நல்லா பூக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ கொடுக்குறேங்க. மல்லிகைப்பூ செடி வந்து பூக்கு வர தருணத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த இலைகள் எல்லாத்தையுமே உருவி விட்டுறணுங்க. நம்ம உருவி விட்டுட்டோம் அப்படின்னா அதுல வந்து மொட்டுக்கள் வச்சு நல்லா பூக்க ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து மண்ணுக்கு கீழே கொடுக்குற உரம் என்ன அப்படின்னா, உரங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. சமயத்துல குப்பை இந்த மாதிரி காய் வேஸ்ட் இதெல்லாம் தான் போடுவேனே தவிர உரம்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. எங்க வீட்டுல வந்து ஒரு 4-5 நாளைக்கு ஒரு முறை மோர் அடிப்பேங்க. 4-5 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம அந்த பால்ல இருக்க ஏடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து தனியா ஆடை மட்டும் தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருவேன். ஆனா ஃபர்ஸ்ட் நாள் போடும்போதே அதுக்கு கொஞ்சம் உரம் ஊற்றி வச்சிருதுங்க. அப்புறம் 4-5 நாள் சேர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் வந்து மோர் அடிச்சிருவேன். சமயத்துல ஒரு வாரம் கூட அடிக்காம விடுவேன், அதிகமா சேர்ந்துரும். அதையெல்லாம் நல்லா அடிச்சுட்டு வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மோரை வந்து ஒரு 2 நாள் நல்லா புளிக்க வச்சிருவேங்க. நல்லா புளிக்க வச்சுட்டு அரிசி கழுவுன கழுநீர் தண்ணியை அந்த மோரோட சேர்த்துருவேன். மோரோட சேர்த்துட்டு எல்லா செடிக்கும் ஒரு மக்கு 2 மக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அரிசி வந்து நம்ம கொஞ்சமா தானே சாப்பாட்டுக்கு ஊற வைப்போம், கழுநீர் தண்ணி குறைவா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க 2-3 நாள் வந்து கழுநீர் தண்ணியுமே புளிக்க வைக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லைங்களா, அன்னைக்கு வந்து நம்ம அரிசி உளுந்தெல்லாம் களைஞ்சிட்டு போடும்போது அன்னைக்கு கொஞ்சம் நமக்கு அதிகமா கழுநீர் தண்ணி கிடைக்கும். அதனால இந்த மாதிரி கழுநீர் தண்ணியை நீங்க 2-3 நாள் சேமிச்சு வச்சு இந்த மோரோட சேர்த்து நம்ம செடிக்கு கொடுக்கலாங்க. எங்க வீட்டுல வந்து ஆபீஸ்க்கு இடியாப்ப மாவு ஊற வைக்கிறது இங்க தான் எங்க வீட்டுல தான் ஊற வச்சிருவோம். 9 மணிக்கு மேலதான் அவங்க வந்து கழுநீர் பிடிச்சிட்டு அதை கொண்டு போய் பக்குவப்படுத்துவாங்க. அப்படி கழுநீர் பிடிக்கும் போது அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம தான் நான் வந்து செடிக்கு விட்டுருவேன். எப்பவுமே மோரோட கலந்துன்னு இல்லைங்க, ரெகுலராகவே வந்து வாரத்துல 2 நாள் வந்து கழுநீர் தண்ணி செடிக்கு ஊற்றிடுவோம். அப்புறம் சாதம் வந்து எங்கள் வீட்டில் ரெகுலராகவே வடிச்சு தான் சாப்பிட்றோங்க. அதனால் அந்த வடித்த கஞ்சியுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது சாரிக்கெல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வடிச்ச கஞ்சியை வந்து உடனே வந்து சாரிக்கு போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா அதையுமே 1 நாள் 2 நாள் வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சிருவேன். ஊற்றி வச்சுட்டு இந்த மோரோட கலக்கிட்டு ஊற்றிடுவோம். சமயத்தில் மோர் இல்லை, அந்த கஞ்சி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் கஞ்சியோட தண்ணியை கலந்துட்டு கூட செடிக்கு ஊற்றிடுவோங்க. வடித்த கஞ்சி, புளிச்ச மோர், கழுநீர் தண்ணி, இது 3 தான் எங்கள் செடிக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கேங்க. எங்கள் வீட்டு எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தளதளன்னு வந்திருக்கு. அப்புறம் எங்கேயாவது வெளியிலாம் போனால் அந்த ஆட்டுப்புழுக்க இந்த மாதிரி மாட்டு சாணம் இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம மழை காலத்தில் கொண்டு வந்து வைக்கலாம். வெயில் காலத்தில் நம்ம எரு போடும்போது செடி கொஞ்சம் வந்து காஞ்சிருக்குங்க. அதனால நான் வெயில் காலத்தில் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம எப்படி காப்பி குடிக்கிறோம் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து செடிக்கு ரெகுலராகவே தண்ணி விட்டுறணுங்க. ஒரு நாள் கூட தவறாம தண்ணி விட்டுறணும். தண்ணி விடும்போது தான் செடி நல்லா பூ கொடுக்கும். நமக்கு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துல ஒரு முறை அந்த மண்ணை வந்து கொஞ்சம் கிளறி விடணும். நம்ம கம்பியோ கொத்தோ வச்சு கிளறி விடணும். நீங்க தரையில வச்சுட்டு இருக்கவங்களா இருந்தா கொத்து வச்சுட்டு கூட கிளறி விடலாம். அப்புறம் செடியை சுத்தி களைகள் வரும், அந்த களையெல்லாம் நம்ம அப்பப்ப எடுத்துடணும். நம்ம அந்த களையெல்லாம் வளர விட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கான ஊக்கம் குறைஞ்சிரும். இந்த களையெல்லாம் வந்து செடிக்கு மேல வந்துடும். அதனால களை எடுத்துடணுங்க. நான் அப்பப்போ எப்படியெல்லாம் செடியை பராமரிக்கிறேன் அப்படிங்கிறதையும் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். என் ஃப்ரெண்டு மகேஷ் வீட்டில் திருச்சியிலேருந்து அவங்க போட்டு கொடுத்த பதியத்தை கொண்டு வந்து அப்படியே நாங்கள் தொட்டியில் வச்சுட்டோங்க. அது அப்படியே கிளையெல்லாம் கிளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பூ இது தாங்க, அந்த பதியத்துலேருந்து வந்த ஃபஸ்ட்டு பூ இது தான். அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பூக்க ஆரம்பிச்சிது. இது வந்து இருவாச்சி மல்லிங்க. இந்த செடி சுந்தரி கொடுத்தது. இப்போ மகேஷ் கொடுத்த செடியில் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிது. அப்புறம் போக போக நல்லா நிறைய
மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. செடி ஃபுல்லாகவே அப்படியே கணுவுக்கு மொட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செடி ஃபுல்லாகவே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து சாதாரணமாக கழநீர் தண்ணியையும் கஞ்சியையும் கலந்துட்டு கூட அப்பப்போ ஊற்றுவேங்க. ஆனால் வடித்த கஞ்சி வந்து நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கப்புறமா தான் கழநீர் தண்ணியில் ஊற்றணும். இந்த மாதிரி கம்பியால் நல்லா கிளறி விட்டுக்குவேன். ஏன்னா கொத்தில் கிளற முடியாதுங்க க்ரோ பேக்லேயும் தொட்டியில் இருக்கிறத. அதனால் கம்பி வச்சு கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா செடிக்கும் கழநீர் தண்ணியும் கஞ்சியும் கலந்து ஊற்றிடுவேன். அப்புறம் எங்கள் வீட்டில் கழநீர் தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அன்றைக்கி இந்த கஞ்சியையும் கலந்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் 2 நாள் நல்லா புளிச்சது. 2-3 நாள் கூட சமயத்தில் புளிக்க விட்டுருவேங்க. கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல வச்சிடணும், இல்லைன்னா ஸ்மெல் வந்துடும். இப்போ கழநீர் தண்ணியோட அந்த மோரையும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேங்க. இப்போ வந்து அந்த இருவாச்சி மல்லியிலையுமே கொஞ்சம் நாங்கள் உருவி விட்டுட்டோம். இந்த மாதிரி கீரை செடிக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை ஊற்றிடுவோங்க. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பன்னீர் ரோஸ் செடி இருக்குங்க. அது தரையில் தான் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே 7 days ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் வந்துட்டுருக்கு. இப்போ அதுக்குமே நான் வந்து இந்த மோர் கலந்த தண்ணியே கொடுக்குறேன். பன்னீர் ரோஸு இந்த வருஷம் ரொம்ப நல்லா பூத்துருச்சுங்க. அந்த இலை நுனியிலெல்லாம் பாருங்களேன், அப்படியே அரும்பு எல்லா இடத்துலையுமே அரும்பு கட்டி இந்த மாதிரி மலர்ந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மலர்ற வரைக்குமே நாங்கள் செடியில் விட்டுருவோம். மலர்ந்ததுக்கப்புறமா காலையில் தான் பறிப்போங்க. ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு மலரும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இந்த இருவாச்சி மல்லி வந்து ஓரளவுக்கு மீடியமாக பூத்துச்சுங்க. ரொம்ப அதிகமாக பூக்கலை, ஓரளவுக்கு பூத்துச்சு. நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே செடியாக மொட்டையாக நின்ன மாதிரி இருந்துச்சு. சரி இலையை உருவி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இலையை உருவி விட்டேங்க. உருவி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் அப்படியே கணுவுக்கு முட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த செடியிலேருந்தே பக்கத்தில் ஒரு தொட்டியில் ஒரு பதியம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மல்லிகைப்பூ செடி வளைச்சி பதியம் வச்சுட்டேன். அப்படியே அந்த இலை துளிர் விட்டு வர்ற இடத்துல எல்லாமே மொட்டு பாருங்களேன், ஒரு இடம் பாக்கி இல்லாமல் மொட்டு அவ்வளோ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பூத்து முடித்த உடனே சரி கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் வீட்டு சுந்தரி லதாலாம் தான் சொன்னாங்க, இல்லைங்கக்கா மல்லிகைப்பூக்கு நீங்கள் இலையை உருவி விட்டிங்கன்னா தான் நல்லா கொத்தாக மொட்டு வைக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இலையை உருவி விட்டதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி கொத்தாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இருவாச்சி மல்லியிலையுமே இந்த மாதிரி இலையை உருவி விட்டுட்டோங்க. இந்த மோர் கழநீர் தண்ணி இதெல்லாம் ஊற்றுறனாலே என்னமோ தெரியல, கீரை செடி ரோஸ் செடி எல்லாமே வந்து நல்லா தலைன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதெல்லாம் பாருங்கள், உருவி விட்டதுக்கப்புறம் பூத்த பூ. எங்கள் வீட்லேயே அதிகமாக பூத்தது இந்த செடியில் இருக்கிற பூ தாங்க. இவ்வளோ பூ ஒரு நாள் பூத்துச்சுங்க. அதுவும் க்ரோ பேக்கில் வச்சு இந்தளவுக்கு பூக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஆனால் என்னங்க, உருவி விட்டதுக்கப்புறம் பூத்த பூ வந்து முதல்ல பூத்ததை விட கொஞ்சம் சிறுத்துருச்சு. அதனால் அதுக்கு ஊக்கமாக பூக்கிறதுக்கு ஏதாவது மறுபடியும் கொடுக்கணும். உருவி விட்டதுக்கப்புறமா இப்போ இருக்கிற கண்டிஷன் இது தாங்க. 2 செடியுமே இந்த மாதிரி தான் இருக்குது. வீட்லேயும் செடி இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பராமரிப்பு செஞ்சு செடியை வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக அது நிச்சயமாக நமக்கு வந்து பலன் கொடுக்கும். இவ்வளோ பூ பூத்துச்சுங்க இந்த சீசனில். ஆனால் எங்கள் வீட்டு அம்மனுக்கு தான் அவ்வளோ பூவே இந்த வருஷம் போய் சேர்ந்துச்சுங்க. அது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னதான் காசு கொடுத்து கடையில் பூ வாங்கினாலும் உதிரி பூ வாங்கி கட்டினாலும் நமக்கு வீட்டில் பூக்கிற ஒரு திருப்தி, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. அப்புறம் நான் நர்சரியிலேருந்தெல்லாம் நிறைய ரோஜா செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேங்க. ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதுவுமே வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கே இல்லை. நிறைய ரோஜா செடி வாங்கி வச்சு பார்த்தேன். பன்னீர் ரோஸு தரையில் வச்சு வந்துட்டு இருக்குங்க. பட் ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன், சாதா ரோஸ் நாட்டு ரோஸ் தான். அது வந்து தொட்டியில் வச்சு அதுவும் ஓரளவு வந்துட்டு இருக்கு. 7 days ரோஸ் வந்து தரையில் வச்சதுனால அதுவுமே கொஞ்சம் இப்போ வர ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் மற்ற கலர் ரோஸஸ்லாம் ஊட்டி ரோஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இப்போ வாங்குறதே விட்டுட்டேங்க. பூனா ஆசையாக தான் இருக்குது. அந்த நர்சரிக்கு போகும்போது அந்த பூக்களை எல்லாம் கலர் கலராக பார்க்கும்போது நம்மளும் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் வருது. இருந்தாலுமே நான் வாங்கி வச்சு நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ நான் வந்து ரோஜா செடியை வாங்குறது இல்லைங்க. அதனால் அந்த மல்லிகைப்பூ செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயே பார்த்தீங்களா இன்னொரு பதியம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியை ஒரு 4-5 வளர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேங்க இந்த வருஷம். அதனால தான் இன்னொன்று பதியம் வச்சுருக்கேன். அந்த இருவாச்சி மல்லியிலையுமே வந்து இன்னொரு பதியம் வச்சேன் அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு பூவுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ நான் முன்னாடியே கொடுக்கணும் பிளான் பண்ணி தான் வீடியோ எடுத்து வச்சுட்டே வந்தேன். ஆனால் சீசனே முடிய போகுதுங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சாரி. இருந்தாலும் செடி வளர்க்குறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.
சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்டை பொடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.